செய்யற சாப்பாடுனா யாருக்கு தாங்க பிடிக்காது. எங்க அம்மா செய்யறதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச உருண்டை குழம்பு பண்ணலாமா? ஒரு போல்ல 1 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச பருப்பை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வடமாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட நறுக்குன ஒரு வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்துட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வச்சிடலாம். ஒரு கடாயில நறுக்குன 20 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 1 கப் தண்ணி ஊத்தி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் 1/2 கப் புளி தண்ணி, 2 டீஸ்பூன் வீட்டு சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மசாலா புளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் 1/4 கப் தேங்காவை தண்ணி சேர்த்து அரைச்சு இதுல சேர்த்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பு உருண்டைய ஒன்னா இதுல சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம். பருப்பு உருண்டையெல்லாம் இது மாதிரி மேல மிதந்து வர ஆரம்பிச்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் நம்ம குழம்பு கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. உங்களுக்கு அம்மா சமைக்கிறதுலே ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.